ஒரு நிமிஷத்துக்கு தொடுமுறை வந்து 80 பாயிண்ட் எடுக்கிறாங்க. தொடுமுறை ஒரு 60 செகண்ட். அந்த எப்படி 80 பாயிண்ட் எடுக்கிறாங்க? இது எப்படி அரசாங்கம் பார்க்குது? எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க? எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. நானும் இப்போ நான் பேச வளர்ந்துருக்கிறேன். எவ்வளோ எடுக்க முடியும்? இப்போ ஒரு சர்வசாரமா 5 நிமிஷத்துக்கு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். எங்கேயோ போதை என்பதுன்னா அது எப்படி தீர்ப்பு வழங்குறாங்க? இது ஒட்டுமொத்த என்னோட குரல் கிடையாது, ஒட்டுமொத்த சிலம்ப கலைஞரோட குரல். இது நடுவதா இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். அவனும் விளையாண்டுருக்காங்க. அவங்களை கேட்டு எப்படி அதை கண்காணிக்கிறது யார்? அது தீர்ப்பு பண்றது யார்? இது முறைகேடு இல்ல, தவறு இல்லை இது. அதனாலதான் பெற்றோர்களுக்கு பண்றாங்க, பிள்ளை சூசைட் பண்ணி போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து அதை மதிக்க மாட்டாங்க. 1-2 முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, பட் நீங்க சொல்ற அளவுக்கு 80ன்றது 70 எப்படி? அது என்ன தவறுன்றது ஓப்பனா தெரியுது இல்ல? தவறுங்க தெரியுது இல்ல? தவறு தெரியுது. ஏன் குறை சொல்றாங்க? இப்போ நானும் விளையாண்டுருக்கேன். விளையாடும் போது நிறைய ஆசைகளை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சிருவாங்க. 5 கோட் நடக்கும். 5 கோட் நடக்கும்போது நான் விளையாடும் போது 4 கோட்டை நிப்பாட்டிடுவாங்க. என் கோட்டை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அவ்வளோ பொறுமையா அழகா அந்த நெல் ஸ்டைல இருந்து விளையாடுவான். அவ்வளோ கலைஞர்களும் என்னைக்காட்டி பெரிய கடவுள் அவங்க ஆசாங்க. அவங்களும் அதை வேடிக்கை பார்ப்பாங்க. மன மகிழ்ச்சியோட வருவான். ஜெயிச்சா ஓகேமா, தோத்து போனா ஆகிட்டு வருவான். அது மாதிரி சந்தோஷம் வருவான். இப்போ பார்த்தா திட்டிக்கு தான் வராங்க. தோத்த வந்து பரவாயில்ல ஓகே அப்படி வரணும். இப்போ திட்டிட்டு வராங்க. பெற்றோர்கள் உள்ள நுழைகிறாங்க. பெற்றோர்கள் உள்ள நுழையும் போது இவன் சரியில்லை அப்படின்னு நடுவர் திட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் யாரு இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? நான் நடுவரை குறை சொல்லல. நடுவர்களை கூப்பிடுறீங்களே, எந்த அடிப்படையில் கூப்பிடுறீங்க? அரசாங்கத்தோட ஐடி கார்டு வச்சிருக்காங்களா? இது விளையாட்டு மேம்பாட்டான அங்கீகாரம் பண்ணியிருக்கா? நடுவர்னு அங்கீகாரம் பண்ணிருக்காங்களா? நான் எனக்கு வேண்டிய ஆளை கூட்டி நடுவர் பண்ணா அரசாங்கம் எடுத்துக்கலாமா? இப்போ இன்னொரு பிள்ளைங்க இன்னொரு ஐடியா பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நடுவரா வரணுங்கிறதுக்காண்டி இப்போ போய் வந்து இந்த பிடி படிச்சுட்டு வராங்க. அப்பதான் அரசாங்கம் சேர்த்துக்கணும்னு உடனே 1 இயர்ல படிச்சிடலாம். எல்லாருமே அந்த நடுவர் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த படிச்சோம்னு சொல்லி நாங்களாம் அபிஷியல் ஆயிட்டு அப்படிங்கிற கார்டை வாங்கி வச்சுட்டு நாங்கள் பண்ணலாங்கிறாங்க. சரி, ஒய்எம்சி படிச்சுட்டு வரீங்க. ஒய்எம்சி சிலம்ப விளையாட்டுக்கு பாடத்திட்டம் இருக்கா? பேசிக்கே இல்லையே பாடத்திட்டமே இல்ல. படிச்சுட்டு வரீங்க, பிடியா வரீங்க, எதை படிக்கிறாங்க? பிள்ளைங்க ஊக்கப்படுத்துறீங்க, மன மகிழ்ச்சி. நான் எனக்கு கடவுள் மாதிரி சொல்லி கொடுத்த பிடி மாஸ்டர் இருக்காங்க. இல்ல அந்த படிப்புல என்ன சொல்லி கொடுக்குறாங்க மாஸ்டர்? அவங்களதான் கேட்கணும். அவங்க பாருங்க, ரொம்ப மன வேதனை. அதாவது வாய் சிரிக்குது, உள்ள அழுகுது, பெரிய வேதனை. அதாவது நம்ம காலத்திலே இப்படின்னா வரக்கூடிய இனிமே வர காலத்துல என்ன பண்ண போறாங்க? இப்ப நான் எங்க மாதிரி ஆசான்கள் அதை ஒழுங்குபடுத்த முடியல அப்படின்னா வரக்கூடிய ஜெனரேஷன்ல வரக்கூடியதுல இப்ப நாங்களாம் பாரம்பரியமா வந்த ஆளுங்க. பல ஆசான்களை பார்த்துருக்கோம். வகுத்த ஒரு ஆசாவுடைய மாணவராக இருக்கேன்.